Hello students, welcome to 1+1 channel. இன்னைக்கு நம்ம வீடியோவில் 8th standard chapter 4ல example 4.6 பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா Ranjit bought a washing machine for rupees 16,150 and paid rupees 1,350 for its transportation அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ரஞ்சித்ங்கிறவர் ஒரு வாஷிங் மிஷின் வாங்குறாரு, இவ்வளோக்கு வாங்குறாரு வாஷிங் மிஷின் வாங்குறாரு. அப்போ இட் இஸ் நத்திங் பட் காஸ்ட் ப்ரைஸ் பையிங் அண்ட் பெய்ட் rupees 1,350 ஃபார் இட்ஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன்னா அந்த கொண்டு வரத்துக்கான செலவு. அப்போது இதுவும் அவரோட செலவு தான் இல்லைங்களா? அப்போது இட் இஸ் நத்திங் பட் ஓவர்ஹெட் எக்ஸ்பென்சஸ் வில் பி ஆடட் வித் த காஸ்ட் ப்ரைஸ். இது ரெண்டும் சேர்ந்து இப்போ காஸ்ட் ப்ரைஸ் ஆகிடும். சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தென் ஹீ சோல்ட் இட் ஃபார் rupees 19,250 வித்துடுறாரா. ஓகே, ஃபைண்ட் ஹிஸ் கெயின் ஆர் லாஸ் பர்சன்டேஜ். கெயினா லாஸான்னு நம்ம கண்டுபிடிக்கணும், அதை பர்சன்டேஜில் மாற்றணும். ஸோ ஃபஸ்ட்டு கொஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சிபி கொடுத்துருக்காங்க. சிபி வந்து rupees 16,115 கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஓவர் ஹெட் எக்ஸ்பென்சஸ், அதுக்கு பேர் என்னதுன்னா ஓவர் ஹெட் எக்ஸ்பென்சஸ் வந்து rupees 1,350 கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறது தான் நம்மளுக்கு வந்து சிபி. இப்போது 16,150ஐயும் 1,350ஐயும் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி வர்றது தான் வந்து நம்மளுக்கு இப்போது காஸ்ட் ப்ரைஸ். ஓகே, இப்போ எப்படி ஆட் பண்ணணும்னு பாருங்கள். ஸோ எப்பயும் இப்போ ஆட் பண்ணிக்கோங்க. 4, 5, 7. ஸோ 17,500. இப்போ வந்து அந்த வாஷிங் மிஷின் வந்து 17,500க்கு வாங்கியிருக்காங்கன்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ நம்ம சிபி வந்து கண்டுபிடிச்சிட்டோம் 17,500 அப்படின்ட்டு. இப்போ கொஸ்டின் அடுத்து இதுக்கப்புறம் செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து வித்துட்டாங்களா? அப்போ rupees 19,250க்கு விற்றுருக்காங்க. இவ்வளோக்கு வாங்கி இவ்வளோக்கு விற்றுருக்காங்க. அப்போது ப்ராஃபிட்டாக லாஸாக ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். வாங்கின விலை விட விற்ற விலை அதிகமாக இருக்குது, அதாவது எஸ்பி இஸ் கிரேட்டர் தென் சிபி. அப்போ தேர் இஸ் அ ப்ராஃபிட். there is a profit. கெயினா லாஸான்னு கேட்டிருக்காங்க. ஸோ there is a gain அப்படின்னு எழுதிரும். கெயினும் ப்ராஃபிட்டும் ஒன்று. இப்போ நம்ம இதை வந்து பர்சன்டேஜ் கேட்குறாங்க. ஃபைண்ட் த கெயின் பர்சன்டேஜ்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு கெயின் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிக்கணும், அதுக்கப்புறம் அதை பர்சன்டேஜ்க்கு மாற்றணும். அவ்வளோதான். கெயின் எவ்வளோனா ஒன்றும் இல்லை, அந்த பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை மைனஸ் பண்ண வேண்டியதான். எஸ்பி மைனஸ் சிபி. ஃபார்முலா மகப்லாம் பண்ண வேண்டாம், பெருசேது எஸ்பி. ஸோ அதுலேருந்து சின்னதை மைனஸ் பண்ணணும். அப்போ எஸ்பி மைனஸ் சிபின்னு வரும். சரிங்களா? இப்போ ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிடலாம். 19,250லேருந்து 17,500 மைனஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ 1,750 வருது. ஸோ கெயின் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1,750 வந்து கெயின். rupees 1,750 வந்து கெயின் கிடச்சிருக்கு. இதை நம்ம வந்து இப்போ பர்சன்டேஜ்க்கு மாற்றணும். ஸோ கெயின் பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலானா ஒன்றும் இல்லை, இதை பர்சன்டேஜாக மாற்றணும்னா என்ன பண்ணணும்? திஸ் இன்ட்டு 100% பை டோட்டல். ஸோ இங்கே என்ன ஃபார்முலா எழுதிக்கலான்னா கெயின் பை சிபி இன்ட்டு 100%. அவ்வளோதான். அதாவது பர்சன்டேஜாக மாற்றணும்னா இன்ட்டு 100 பண்ணணும், பை டோட்டல் போடணும். அவ்வளோதான். ஓகேங்களா? இப்போது கெயின் பார்த்தீங்கன்னா 1,750 பை சிபி பார்த்தீங்கன்னா 17,500. இதுதான் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணது தான் போடணும். 17,500 இன்ட்டு 100% மாற்றிக்கணும். சரிங்களா? 100% மல்டிப்ளை பண்ணால் அது வந்து பர்சன்டேஜ்க்கு மாறிடும். ஓகே, ஸோ 0 கெட்ஸ் கேன்சல். அடுத்து இந்த ஜீரோவும் இந்த ஜீரோவும் கேன்சல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள் 175 அதுவும் கேன்சல் ஆகிடும். மீதி இருக்கிறது இந்த 10 மட்டும்தான். ஸோ 10%. ஸோ கெயின் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 10% அப்படின்னு கிடச்சிருக்கு. சிம்பிள் கான்செப்ட் தான். ஓகே, கெயினா லாஸான்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, அதை பர்சன்டேஜ்க்கு மாற்ற சொல்கிறாங்க. கெயின் ஆர் லாஸ் பர்சன்டேஜ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ கண்டிப்பாக இந்த சம் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். எக்ஸாம்பிள் 4.7 பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா
if the selling price of an LED TV is equal to 5/4 of its cost price அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Then find the gain or profit percentage. அவங்களே சொல்லிட்டாங்க gain அப்படின்ட்டு. கெயினும் ப்ராஃபிட்டும் ஒன்று தான். அதோட பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாம். The SP of an LED, SP of an LED is equal to 5/4 of its cost price, of cost price. இதுதான் கொடுத்துருக்காங்க. புரியுதுங்களா? அகைன் சொல்கிறேன் பாருங்க. Selling price of an LED TV is equal to 5/4 of its cost price. இதுதான் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம கெயின் பர்சன்டேஜாக கண்டுபிடிக்கணும். கெயின் பர்சன்டேஜை கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு கெயின் என்னன்னு கண்டுபிடிக்கணும். கெயின் வந்து எஸ்பி மைனஸ் சிபிங்களையா ஃபஸ்ட்டு அது கண்டுபிடிக்கணும். அப்போ எஸ்பி என்னன்னு தெரியணும், சிபி என்னன்னு தெரியணும். இதில் எஸ்பி வந்து கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க பாருங்கள். என்னென்னா 5/4 ஆஃப்னா இன்டூ இந்த காஸ்ட் ப்ரைஸை நான் என்னன்னு எடுத்துக்க போகிறேன்னா எக்ஸ்ன்னு எடுத்துக்க போகிறேன். ஏன்னா தெரியாது இல்லையா, அதனால் எக்ஸ்ன்னு எடுத்துக்க போகிறோம். இப்போது எஸ்பி கிடச்சிருச்சு 5x/4. காஸ்ட் ப்ரைஸ் என்னென்னா எக்ஸு எடுத்துக்க போகிறேன். கொஷனில் கெயின் பர்சன்டேஜ் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு கெயின் கண்டுபிடிக்கணும். எஸ்பி மைனஸ் சிபி. ஸோ எஸ்பி பார்த்தீங்கன்னா 5x/4 மைனஸ் சிபி பார்த்தீங்கன்னா எக்ஸு. இதை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அதை பர்சன்டேஜாக மாற்றணும். ஃபார்முலா வந்து கெயின் பை சிபி இன்ட்டு 100%. சரிங்களா? ஸோ இங்கே ஒன்றுமே இல்லை. இதுக்கப்புறம் நம்ம மைனஸ் பண்ணணும். இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணணும்னா இங்கே டினாமினேட்டர் வந்து 1 இருக்குன்னு அர்த்தம். இதை வந்து இங்கே 4 வர வைக்கணும்னா இதை மல்டிப்ளை பை 4 பண்ணிக்கணும். ஏன்னா இங்கே 4 இருக்கு இல்லையா, இங்கேயும் 4 வரணும். அப்போ என்ன வரும்னா 5x/4 மைனஸ் இதை மல்டிப்ளை பண்ணால் 4x/4ன்னு வரும். இப்போ டினாமினேட்டர் ரெண்டும் சேம் ஆனதுனால மைனஸ் பண்ணிக்கலாம். 5x மைனஸ் 4x வந்து 1x, x/4. இப்போ நான் கெயினும் கண்டுபிடிச்சிட்டேன் x/4. இதுக்கப்புறம் நம்ம கெயின் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். கெயின் பர்சன்டேஜ் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா கெயின் பை சிபி இன்ட்டு 100%. இப்போ நம்ம மாற்ற போகிறோம். கெயின் வந்து என்னதுன்னா x/4 பை சிபி வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துருக்கோம் இல்லையா, எக்ஸ் இன்ட்டு 100%. இப்போ இந்த 4 அப்படியே டினாமினேட்டருக்கு வந்துடும். அது டினாமினேட்டரில் அப்படியே கீழே வந்துடும். அப்போ மேலே இருக்கிறது எக்ஸ் பை கீழே வந்து 4 இன்ட்டு எக்ஸ்ன்னு ஆகிடும் இன்ட்டு 100%. இங்கே எக்ஸும் கேன்சல் ஆகிடும். இப்போ இந்த இதையும் கேன்சல் பண்ணலாம். 4 1s are 4, 10 எடுத்துக்க போகிறோம். 4 2s are 8. ஆனால் இங்கே 10 இருக்குது, எனக்கு 8 தான் கிடச்சிருக்கு. அப்போ 10 - 8 2. அந்த 2 வந்து பக்கத்து நம்பரோட இப்படி குட்டியாக சேர்ந்துக்கும். அப்போ 20 ஆகிடும். 4 5s are 20. இப்போது கெயின் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 25%. அவ்வளோதான். கெயின் இஸ் ஈக்குவல் டு 25%. சிம்பிள் கான்செப்ட் தான். கொஷின்லேயே எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நம்ம கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம்னா ஈஸியாக முடிச்சிடலாம். ஃபார்முலாஸ்லாம் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். ஸோ கண்டிப்பாக இந்த சம் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். எக்ஸாம்பிள் 4.8 பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா the cost price of 16 boxes of strawberries is equal to the selling price of 20 boxes of strawberries. Find the gain or loss percentage அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கொஷனில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எழுதிக்கலாம். Cost price of 16 boxes of strawberry is equal to the selling price of 20 boxes அப்படின்னு கொடுத்துருக்காங்க. புரியுதுங்களா? காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 16 பாக்ஸ் வந்து இஸ் ஈக்குவல் டு த செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 20 பாக்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க கொஷனில். அப்போ நம்ம இதில் ஏதாவது ஒன்று எக்ஸாக எடுத்துக்கணும் இல்லைங்களா? ஒன்று செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் ஒரு பாக்ஸை எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும், இல்லைனா காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் ஒரு பாக்ஸை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். நான் என்ன எடுத்துக்கிறேன்னா எஸ்பி ஆஃப் 1 பாக்ஸை வந்து நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். அப்போது இங்கே பாருங்கள், அப்போ இந்த இடத்துல காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 1 பாக்ஸ் வந்து எக்ஸ்னா காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 16 பாக்ஸ் என்ன வரும்? 16x. புரியுதுங்களா? ஒரு காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் ஒரு பாக்ஸ் 2 ரூபானா காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 16 பாக்ஸ் என்னது? 16 × 2ல அதே கான்செப்ட் தான். காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 1 பாக்ஸை நான் எக்ஸ்ன்னு எடுத்திருக்கேன். காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 16 பாக்ஸ் வந்து 16 × x 16x. இப்போ இந்த 16x தான் என்னதுன்னா எஸ்பி ஆஃப் 20 பாக்ஸஸ் கிடச்சிருச்சு.
ஏன்னா கொஸ்டினில் நம்மளை கேட்குறாங்க கெயினா லாஸான்னு கேட்குறாங்க. பர்சன்டேஜில் மாற்றணும். ஃபஸ்ட்டு கெயினா லாஸான்னு கண்டுபிடிச்சோன்னா அதுக்கப்புறம் பர்சன்டேஜில் மாற்றலாம். ஸோ கெயினு லாஸுன்னு கேட்டாலே நம்மளுக்கு எஸ்பியும் சிபியும் வேணும். அப்போ தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். இப்போ நான் எஸ்பியோட 20 பாக்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ சிபி என்னன்னு தெரியணும்ல. சிபி ஆஃப் 20 பாக்ஸ் என்ன வரும்? ஏன் சிபி ஆஃப் 20 பாக்ஸ் கண்டுபிடிக்கிறோம்? ஏன்னா செல்லிங் ப்ரைஸும் 20 பாக்ஸ்க்கு தான் என்கிட்ட இருக்குது. அப்போ சிபியும் 20 பாக்ஸ்க்கு கண்டுபிடிச்சாதானே அது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி லாஸாக கெயினாக என்னால் கண்டுபிடிக்க முடியும். புரியுதுங்களா? ஏன்னா இப்போ காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் ஒரு சாக்லேட்டும் செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 5 சாக்லேட்டும் வச்சு நான் கெயினா லாஸான்னு கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. ரெண்டுமே சேம் யூனிட்டில் இருக்கணும். காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் ஒரு சாக்லேட்னா செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 1 சாக்லேட் தான் என்கிட்ட இருக்கணும். புரியுதுங்களா? அப்போ தான் நம்ம கம்பேர் பண்ணி கெயினா லாஸான்னு கண்டுபிடிக்க முடியும். அதே கான்செப்ட் தான் இங்கே. செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 20 பாக்ஸ் என்னன்னு கொஷனில் கொடுத்துட்டாங்க 16x. இப்போ நான் காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 20 பாக்ஸ் என்னால் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் ஒரு பாக்ஸை நான் எக்ஸ்ன்னு எடுத்திருக்கேன். அப்போ காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 20 பாக்ஸ் 20 × x இஸ் நத்திங் பட் 20x. அவ்வளோதான். இப்போ சிபி இருக்குது, எஸ்பி இருக்குது, எது கிரேட்டர் எது லெஸர்னு போட்டு நம்ம கெயினா லாஸான்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நமக்கு ஷார்ட்டாக எழுதிக்கலாம். எஸ்பி வந்து 16x, சிபி வந்து 20x. இதில் எது பெருசாக இருக்குது? எஸ்பி தான் பெருசாக இருக்குது. ஏன்னா எக்ஸுங்கிற ஒரு வேல்யூவை 2 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். 16 × 2 பெருசா 20 × 2 பெருசா? 20 × 2 தான் பெருசு. அப்போது சிபி தான் பெருசாக இருக்குது. ஸோ சிபி வந்து வாங்கின விலை வந்து பெருசாகவும் விற்ற விலை கம்மியாக இருக்கிறதுனால there is a loss. லாஸ் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா சிபி மைனஸ் எஸ்பி. புரியுதுங்களா? ஸோ சிபி பார்த்தீங்கன்னா 20x, எஸ்பி பார்த்தீங்கன்னா 16x, ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் 4x. ஸோ லாஸ் வந்து நான் 4xன்னு கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ நான் இதை லாஸ் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். ஏன்னா கொஷினில் கெயின் ஆர் லாஸ் பர்சன்டேஜ் தான் கேட்குறாங்க. இப்போ ஃபார்முலா பார்த்தீங்கன்னா லாஸ் பை சிபி இன்ட்டு 100%. இதுதான் லாஸ் பர்சன்டேஜோட ஃபார்முலா. இப்போ லாஸ் தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்ல 4x பை சிபி வந்து என்னென்னு எடுத்திருக்கோம்? சிபி வந்து 20x. ஏன்னா 20 பாக்ஸ்க்கு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ அந்த 20 பாக்ஸோட தான் போடணும். இதை சிபின்னு போட்டுக்கக்கூடாது. இன்ட்டு 100%. புரியுதுங்களா? இப்போ நம்ம கேன்சல் பண்ணிடலாம். x கேன்சல் ஆகிடுச்சு, 0 0 கேன்சல் ஆகிடுச்சு, 2 1s are 2 2s are, மீதி இருக்கிறது 2 × 10 which is equal to 20%. ஸோ நம்மளுக்கு லாஸ் எவ்வளோனா 20% லாஸ். அவ்வளோதான். சிம்பிள் சம் தான். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த சம் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சமம் வேணும்னா காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 1 பாக்ஸ் எக்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 1 பாக்ஸ் கூட கண்டுபிடிச்சிக்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா 16x/20 வரும். அப்போ இது ரெண்டுத்தையும் வச்சு ப்ராஃபிட்டாக லாஸான்னு கண்டுபிடிக்கலாம். அப்படியும் பண்ணலாம். ஓகே. ஸோ எக்ஸாம்பிள் 4.9 பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா by selling a bicycle for rupees 4,275, a shopkeeper loses 5%. Selling a bicycle அப்பனா என்ன அர்த்தம்? இது எதோட ப்ரைஸு? எஸ்பி கொடுத்துட்டாங்க, லாஸ் கொடுத்துருக்காங்க 5%. இதை ரெண்டுத்தையும் வச்சு என்ன பண்ண முடியும்னு பார்க்கலாம். அடுத்து find how much should he sell it to have a profit of 5%. மறுபடியும் எஸ்பி தான் கேட்குறாங்க. அவன் 5% ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணணும்னா எவ்வளோ எஸ்பிக்கு பண்ணணும், எவ்வளோ அவன் சேல் பண்ணணும்னு கேட்குறாங்க. இதுக்கு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஃபார்முலா ஞாபகம் இருக்கா? எஸ், அந்த ஃபார்முலா வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து சிபி ஈக்குவல் டு லாஸ் கொடுத்துருக்காங்க. சிபி ஈக்குவல் டு 100/100 மைனஸ் லாஸ் பர்சன்டேஜ் இன்ட்டு எஸ்பி வச்சு இதை வச்சு ரெண்டுத்தையும் வச்சு சிபி கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கப்புறம் அந்த சிபியையும் ப்ராஃபிட்டையும் வச்சு தான் இந்த எஸ்பி கண்டுபிடிக்க போகிறோம். எஸ்பி ஈக்குவல் டு 100 + ப்ராஃபிட் பர்சன்டேஜ் பை 100 இன்ட்டு சிபி, அந்த கான்செப்ட். சரிங்களா? ஸோ ரெண்டு கான்செப்ட்லேயும் இதில் நம்ம போட போகிறோம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு கான்செப்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எஸ்பி கொடுத்துட்டாங்க. எஸ்பி வந்து rupees 4,275. அடுத்து லாஸ் பர்சன்டேஜ் வந்து 5% கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு இதை வச்சு நான் சிபி கண்டுபிடிக்க போகிறேன். சிபி ஃபார்முலா இந்த எஸ்பியும் லாஸும் கொடுத்தாங்கன்னா சிபி ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 100/100
100 minus loss percentage into SP. இந்த ஃபார்முலாலாம் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணி ஃபஸ்ட்டு நான் சிபி கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ 100/100 மைனஸ் லாஸ் பர்சன்டேஜுங்கிறது 5% இன்ட்டு எஸ்பி வந்து 4275. ஓகேங்களா? இப்போது 100/100 மைனஸ் 5 வந்து 95 இன்ட்டு 4275. இப்போ இந்த 5 டேபிளாக கேன்சல் பண்ண போகிறேன். 5 1s are 5. பேலன்ஸ் வந்து 9 இருக்கீங்க, 5 தான் எனக்கு வந்திருக்கு. பேலன்ஸ் வந்து 4. அப்போ இது 45 ஆகிடும். 5 9s are 45. இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணுறேன் 5 டேபிளில். 5 2s are 10 20. இப்போ அடுத்து எதை 5 டேபிளாக கேன்சல் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா எதையும் பண்ண முடியாது, எதுவுமே கேன்சல் ஆகாது. இதையும் கேன்சல் பண்ணக்கூடாது 5 டேபிளில், ஏன்னா இதுவும் நியூமரேட்டர் இதுவும் நியூமரேட்டர். நியூமரேட்டர் வித் டினாமினேட்டர் தான் நம்ம கேன்சல் பண்ணணும். இப்போ அதுக்கப்புறம் என்னென்னா இது ரெண்டும் 19 டேபிளில் போகுதான்னு பார்க்கணும். 19ஆல் டிவைட் பண்ணி பாருங்கள். புரியுதுங்களா? 19ஆல் டிவைட் பண்ணி பாருங்கள். இப்போ 19 டேபிளில் கேன்சல் ஆகும் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ ஒரு 19 3s ட்ரை பண்ணி பார்ப்போமா? இல்லை, இப்போ 2s தான். 19 2s வந்து 38. சரிங்களா? பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 4. அடுத்து இந்த 7 நான் இறக்குறேன். ஸோ அகெயின் 2s தான் வரும், 38. பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 9. நெக்ஸ்ட் இந்த 5 இறக்குறேன். ஸோ 19 5s கண்டிப்பாக வரும். 9 5s are 45. 5 பேலன்ஸ் 4. 5 1s are 5. 5 95. எஸ், அப்போ 19 5s வந்து 95. அப்போ என்னன்னா இது 19 1s are 19, இது 225s வருதுன்னு அர்த்தம். இப்போ மீதி இருக்கிறது 20ஐயும் 225ஐயும் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு சிபி கிடச்சிரும். 225ஐயும் 20ஐயும் மல்டிப்ளை பண்ணோம். அந்த 0 ஃபைனலாக போட்டுக்கலாம். 2 5s are 10 0 பேலன்ஸ் 1. 2 2s are 4. 4 + 1 5. 2 2s are 4. இந்த 0வை ஆட் பண்ணிக்கணும் கடைசியாக. ஸோ சிபி பார்த்தீங்கன்னா ₹4500. இப்போ இது ரெண்டுத்தையும் வச்சு சிபி கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்த சிபியையும் அந்த ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இருக்கு இல்லையா, கெயின் பர்சன்டேஜ் ப்ராஃபிட் ஏதோ ஒன்று 5% வச்சு நம்ம எஸ்பி வந்து கண்டுபிடிக்கணும். இதுதான் ஃபைனல் ஸ்டெப். இப்போ இதுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா எஸ்பி = 100 + கெயின் பர்சன்டேஜ் by 100 into சிபி. இந்த ஃபார்முலா எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா, கெயின்னா ப்ளஸ் வரும், லாஸ்னா மைனஸ் வரும். எஸ்பி கண்டுபிடிக்கணும்னா 100 கீழே வரும், சிபி கண்டுபிடிக்கணும்னா 100 மேலே வரும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. சரிங்களா? இப்போது 100 + கெயின் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 5/100 இன்ட்டு சிபி வந்து எவ்வளோ போட்டிருக்கோம், 4500. அதையும் போட்டுக்கலாம், இது 0 நல்லா போட்டுக்கலாம். இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணால் 105/100 இன்ட்டு 4500. 0 0 0 0 கேன்சல் ஆகிடுச்சு. மீதி இருக்கிறது 105 இன்ட்டு 45. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிட்டா நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும். 5 5s are 25. 5 பேலன்ஸ் 2. 5 1s are 5. 4 5s are 20. 0 பேலன்ஸ் 2. அப்படியே 2 போட்டுக்கலாம். 4 1s are 4. 5 2 7 4. ஸோ 4725. ஸோ நம்ம கண்டுபிடிக்கிறத எஸ்பி எவ்வளோனா ₹4725. இதுதான் கொஷனில் வந்து நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ டு ஹாவ் அ ப்ராஃபிட் ஆஃப் 5%, he should sell the bicycle for ₹4725. ஏன்னா கொஷனில் கேட்டிருந்தாங்க, ஃபார் ஹவு மச் ஷுட் ஹீ செல் இட் டு ஹாவ் அ ப்ராஃபிட் ஆஃப் 5%. அது அப்படியே ஃபைனல் ஆன்சரில் எழுதியிருக்காங்க புக்கில். அவ்வளோதான். டு ஹாவ் அ ப்ராஃபிட் ஆஃப் 5%, he should sell the bicycle for ₹4725. அவ்வளோதான். ஓகே, சிம்பிள் கான்செப்ட் சம் தான். ஃபார்முலா மட்டும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி மறக்காமல் இருக்கணும், அவ்வளோதான். ஸோ கண்டிப்பாக இந்த சம் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். எக்ஸாம்பிள் 4.10 பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா, the price of an raincoat was slashed from 1060 to 901 by a shopkeeper in the rainy season to boost the sales. அதாவது ரெயின்கோட்டோட சேல் வந்து ப்ரைஸ் வந்து இதுலேருந்து இது கம்மியாயிடுச்சா, ஸ்லாஷ்ட் 1060 விற்றது வந்து 901 தான் விற்கிறாங்களா ரெய்னி சீசன் டு பூஸ்ட் த சேல்ஸ். ஓகேவா? ரெய்னி சீசனில் வந்து இதுலேருந்து இவ்வளோ குறைவாக விற்கிறாங்க, அவங்களோட சேல்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக. ஃபைண்ட் த ரேட் ஆஃப் டிஸ்கவுண்ட் கிவன் பை ஹிம். அதாவது ரேட் ஆஃப் டிஸ்கவுண்ட் கண்டுபிடிக்கணும்.
ஃபர்ஸ்ட் ரேட் ஆஃப் டிஸ்கவுண்ட்னா என்னன்னா டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இருந்தது வந்து 1060, அடுத்தது 901. ஃபஸ்ட்டு இருந்தது ருபீஸ் 1060, அடுத்தது வந்து ருபீஸ் 901. இவ்வளோ குறைஞ்சிருக்கு. அப்போ இட் இஸ் அண்டர்ஸ்டூட் நம்ம டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். ஸோ நமக்கு தெரியும் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் ஃபார்முலா வந்து டிஸ்கவுண்ட் பை எம்பி இன்ட்டு 100%. இல்லைங்களா? டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் வந்து டிஸ்கவுண்ட் பை எம்பி இன்ட்டு 100%. இதில் மார்க்டு ப்ரைஸ் ஃபஸ்ட்டு டிஸ்கவுண்ட் எப்படின்னு கண்டுபிடிக்கணும். நமக்கு டிஸ்கவுண்ட்க்கு ஃபார்முலா தெரியும். டிஸ்கவுண்ட் ஃபார்முலா வந்து எம்பி மைனஸ் எஸ்பி. எம்பினா மார்க்டு ப்ரைஸ், எஸ்பினா டிஸ்கவுண்ட் கழிக்க போக விற்கிற செல்லிங் ப்ரைஸ். அப்போ இட் இஸ் அண்டர்ஸ்டூட் இது வந்து எம்பி, இது வந்து எஸ்பி. ஏன்னா அவங்க கொஷனில் சொல்லிட்டாங்க இவ்வளோ இருந்து ரெயின் கோட்டு இவ்வளோக்கு குறைஞ்சிருச்சா. அப்போ இட் இஸ் அண்டர்ஸ்டூட் இது வந்து மார்க்டு ப்ரைஸ், டேக்ல இருக்கிற ப்ரைஸு, டிஸ்கவுண்ட் போக இவ்வளோ. அப்போ இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணால் நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் கிடச்சிருமா? ஸோ டிஸ்கவுண்ட்டுக்கான ஃபார்முலா டிஸ்கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு எம்பி மைனஸ் எஸ்பி. ஸோ 1060 மைனஸ் 901 சப்ராக்ட் பண்ணால் நம்மளுக்கு ருபீஸ் 159 கிடைக்கும். சரிங்களா? இப்போ இந்த டிஸ்கவுண்ட் வந்து நம்ம பர்சன்டேஜில் மாற்றணும். அதுக்கு தான் இந்த ஃபார்முலா. ஸோ டிஸ்கவுண்ட் பை எம்பி 1060 இன்ட்டு 100%. இப்போ நம்ம 0 கேன்சல் பண்ணிடலாம். அடுத்து வந்து இந்த 106ம் 10ம் வந்து 2 டேபிளில் கேன்சல் பண்ணுறேன். 2 5s are 10, இதுவும் 2 5s are 10, 2 3s are 6. இப்போ 53. இதுக்கு அடுத்து இது ரெண்டும் கேன்சல் பண்ண முடியாது. ஆனால் இது ரெண்டுத்தையும் நம்ம கேன்சல் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். நான் என்ன பண்ண போகிறேன்னா 53யை ஒரு 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணி பார்த்து என்ன வருதுன்னு பார்க்கலாம். 3 3s are 9, 3 5s are 15. அப்போ இட் இஸ் அண்டர்ஸ்டூட் 53 1s are 53, 53 3s are வந்து 159. அப்போ மீதி இருக்கிறது 3 into 5 is nothing but 15%. ஸோ நமக்கு கிடைச்ச டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் வந்து 15% கிடச்சிருக்கு. அந்த 159ங்கிற அமௌண்ட் வந்து 15% வந்து டிஸ்கவுண்ட் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த சம் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். எக்ஸாம்பிள் 4.11 பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த சிங்கிள் டிஸ்கவுண்ட் இன் பர்சன்டேஜ் which is equivalent to two successive discounts of 25% and 20% given on an article அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம சிங்கிள் டிஸ்கவுண்ட் இன் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும் which is equivalent to two successive discounts. அதாவது ஒரு ஆர்டிக்கலோட ப்ரைஸ் வந்து டிஸ்கவுண்ட் போனதுக்கப்புறம் அதோட எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இதை வந்து ஃபார்முலா வேலையும் போடலாம், இல்லை நார்மல் வேலையும் போடலாம். ஃபஸ்ட்டு புக்கில் என்ன நார்மல் வேலை கொடுத்துருக்காங்க அது போடலாம் வித்தவுட் ஃபார்முலா. இப்போ இந்த டிஸ்கவுண்ட் கண்டுபிடிக்கணும்னாலே மார்க்டு ப்ரைஸ் நம்மளுக்கு வேணும். ஒரு டிஷர்ட்டாக இருக்கட்டும், ஒரு ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், என்ன மாதிரிலாம் இருக்கட்டும், டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்கன்னா மார்க்டு ப்ரைஸ்லேருந்து தான் டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. அதாவது டேக் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு டேக் இருக்கும் இல்லையா, கடையில் டேக் இருக்கும்ல ஒரு ஐட்டமுக்கும், அந்த டேக்லேருந்து ஒரு 10% டிஸ்கவுண்ட், 20% டிஸ்கவுண்ட். டிஸ்கவுண்ட் வில் பி ஆல்வேஸ் கேல்குலேட்டட் ஆன் மார்க்டு ப்ரைஸ் அண்ட் வில் பி சப்ராக்டட் ஃப்ரம் த மார்க்டு ப்ரைஸ். இப்போ மார்க்டு ப்ரைஸ் வந்து ஒரு 1000 rupees அப்படின்னா டிஸ்கவுண்ட் ஒரு 20%னா நம்ம கேல்குலேட் பண்ணணும். அந்த 20%ங்கிறது 20 rupees டிஸ்கவுண்ட் கிடையாது. 20% எவ்வளோ, 1000க்கு எவ்வளோ, 20% ஆஃப் 1000 எவ்வளோ அப்படி நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இதில் கண்டுபிடிச்சிட்டு வர அமௌண்ட்டு தான் 1000லேருந்து மைனஸ் ஆகும். அதுதான் டிஸ்கவுண்ட் ஆஃப்டர் த டிஸ்கவுண்ட் காஸ்ட். இப்போ அதே கான்செப்ட் தான். இங்கே வந்து 25% 20% டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டாங்க. மார்க்டு ப்ரைஸ் வந்து சொல்லலை. ஸோ நான் மார்க்டு ப்ரைஸை நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம்னா எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம், இல்லைனா ₹100ன்னு எடுத்துக்கலாம். எக்ஸ்ன்னு எடுத்து போட்டால் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும், அதனால் 100 எடுத்து போட்டுக்கலாம். நீங்கள் என்ன அமௌண்ட் வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டிஸ்கவுண்ட் வந்து 25% சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு டிஸ்கவுண்ட் வந்து 25% சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 25% நான் இப்போ மாற்ற போகிறேன். எவ்வளோ அமௌண்ட்டுன்னு கண்டுபிடிக்க போகிறேன். 25% ஆஃப் 100 rupees. 100 rupeesலேருந்து தான் டிஸ்கவுண்ட். இப்போ என்ன பண்ணணும்னா இந்த பர்சன்டேஜை ரிமூவ் பண்ணுறதுக்கு பை 100 ஆஃப் 9 இன்ட்டு மார்க்டு ப்ரைஸ் வந்து 100. 100 கேன்சல் ஆகிடும். 25 rupees தான் என்னதுன்னா டிஸ்கவுண்ட். இப்போ 100 rupees இருந்தது 25 rupees ஆயிடுச்சு. அப்போ ப்ரைஸ் ஆஃப்டர் ஃபஸ்ட்டு டிஸ்கவுண்ட் கண்டுபிடிக்கணும்.
ப்ரைஸ் ஆஃப்டர் ஃபஸ்ட்டு டிஸ்கவுண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா 100 ரூபா இருந்தது 25 ரூபா மைனஸ் ஆயிடுச்சு. அப்போ ₹75 தான் இப்போ அதோட காஸ்ட். ஏன் மைனஸ் பண்ணிக்கிறோன்னா ஏன்னா டிஸ்கவுண்ட் வில் பி ஆல்வேஸ் சப்ராக்டட் ஃப்ரம் மார்க்டு ப்ரைஸ். அதுவும் இல்லாமல் இங்கே கொஷனில் வந்து 2 டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. 2வது டிஸ்கவுண்ட்டு இதிலேருந்தே கண்டுபிடிக்கக்கூடாது இல்லையா? ஏன்னா ஆல்ரெடி இவ்வளோ ₹25 லெஸ் ஆகி இவ்வளோ அமௌண்ட் வந்துருச்சு. அதில் தான் நம்ம 2வது டிஸ்கவுண்ட் வந்து மைனஸ் பண்ணணும். ஸோ செகண்ட் டிஸ்கவுண்ட் பார்த்தீங்கன்னா 20%ன்னு கொஷனில் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 20% நம்பராக நம்ம மாற்றணும். அப்போ 20% ஆஃப் இப்போ இந்த 75 தான் காஸ்ட்டு, 100 கிடையாது. இப்போ இதை நம்ம வந்து கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ கன்வெர்ட் பண்ணுறதுக்கு 20/100 இன்ட்டு 75 0 0 கேன்சல் ஆகிடுச்சு. 2 1s are 2 5s are 10 5 1s are இங்கேயும் 5 1s are 5 பேலன்ஸ் வந்து 2 25 ஆயிடுச்சு. 5 5s are 25. அப்போ ₹15. இப்போ 75 ரூபா இருந்தது 15 ரூபா மைனஸ் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ ப்ரைஸ் ஆஃப்டர் செகண்ட் டிஸ்கவுண்ட். இப்போ ப்ரைஸ் ஆஃப்டர் செகண்ட் டிஸ்கவுண்ட் ஓகே எவ்வளோனா ₹75லேருந்து 15 மைனஸ் ஆகி ₹60. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் த சிங்கிள் டிஸ்கவுண்ட் இன் பர்சன்டேஜ்னு கேட்குறாங்க. இதை வந்து பர்சன்டேஜை நம்ம மாற்றணும் வேற. ஸோ இதை பர்சன்டேஜாக எப்படி மாற்றணும்? இப்போ நம்ம சிங்கிள் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். அதை வந்து பர்சன்டேஜ்க்கு மாற்றணும். சிங்கிள் டிஸ்கவுண்ட் சரிங்களா? என்ன பண்ணணும்னா 100 மைனஸ் 60%. ஏன்னா 16 வந்துச்சுல மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு 40%. 100%லேருந்து அந்த 60யை மைனஸ் பண்ணிக்கிறோம். இட் இஸ் நத்திங் பட் 40%. சரிங்களா? ஸோ இதே சம வந்து நம்ம ஃபார்முலாலையும் போடலாம். அது எப்படின்னு பார்க்கலாம். இது சிங்கிள் டிஸ்கவுண்ட் இன் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு 3 சக்ஸசிவ் டிஸ்கவுண்ட். 3 சக்ஸசிவ் டிஸ்கவுண்ட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது சிங்கிள் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும்னா இந்த ஃபார்முலா, எஸ்பி கண்டுபிடிக்கணும்னா இந்த ஃபார்முலா. இப்போ இந்த எக்ஸாம்பிள் 4.11 இப்போ போட்டோம் இல்லையா, அந்த சம்முக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியும் போடலாம். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா எம்பிங்கிற ஒரு வேல்யூவே நமக்கு தேவை கிடையாது. இங்கே வந்து 2 தான் கொடுத்துருக்காங்க கொஸ்டினில், அதனால் இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இந்த ஃபார்முலா வச்சு அப்படியே சிங்கிள் டிஸ்கவுண்ட் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி போடுறேன் உங்களுக்கு எப்படின்னு காட்டுறேன். ஸோ இங்கே வந்து 25 and 20% கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அதை நான் என்ன எடுத்துக்கிறேன்னா ஃபார்முலா மெத்தட் ஏ பர்சன்டேஜை வந்து 25%ன்னு எடுத்துக்கிறேன், பி பர்சன்டேஜை வந்து 20% எடுத்துக்கிறேன். ஆஸ் பர் த ஃபார்முலா ஏபின்னு கொடுத்துருக்காங்க எழுதிக்கிறேன். ஸோ இப்போ சிங்கிள் டிஸ்கவுண்ட் நான் வந்து கண்டுபிடிக்கணும். சிங்கிள் டிஸ்கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு 1 minus a by 100 into 1 minus b by 100. 2 தான் இருக்கு இல்லையா, அதனால் 2 தான் போட்டிருக்கேன். இன்னும் 3 தான் 3 போட்டுக்கலாம், 4 தான் 4 போட்டுக்கலாம். இப்போது நல்லா கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை முடிச்சதுக்கப்புறம் தான் 100க்கே போகணும் நம்ம. அப்போ என்ன வரும்னா 1 minus ப்ராக்கெட் ஓப்பன் a வந்து 25/100 into 1 minus b வந்து 20/100 க்ளோஸ் ப்ராக்கெட் into 100%. இப்போ இதை நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணணும். 1 மைனஸ் இதை என்ன பண்ணணும்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம், இல்லைனா கேன்சல் பண்ணுறதாலும் பண்ணிக்கலாம். 25 1s are 25 4s are, இங்கே வந்து 20 1s are 25s are. மீதி இருக்கிறது 1 minus 1/4 into 1 minus 1/5 into 100%. இப்போ இங்கே என்ன வரும்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். 4 into 1 4, 4 minus 1 3. அப்போ என்ன வரும்னா 3/4 ப்ராக்கெட். அதே மாதிரி தான் இங்கேயும் 5 into 1 5, 5 minus 1 4, 4/5 into 100%. இதை மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் 1லேருந்து மைனஸ் பண்ணும். 4ம் 4ம் கேன்சல் பண்ணிக்கலாம். மீதி இருக்கிறது 1 minus 3/5ன்னு வரும். சரிங்களா? 1 minus 3/5 into 100%. 1 minus 3/5 into 100%. இப்போ இதுக்கு மாற்றணும். 5 into 1 5, 5 minus 3 2, 2/5 into 100%. So 5 1s are 5, 5 2s are 10, 20. மீதி இருக்கிறது 2 into 20 is nothing but 40%. அவ்வளோதான். ஸோ அவ்வளோதான். இந்த மெத்தட்லையும் 40% தான். ஃபார்முலா மெத்தடும் போட்டுக்கலாம், இந்த மெத்தட் போடும் போதும் 40% தான் வந்துச்சு. சரிங்களா? ஸோ கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த சம் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன்.
இது வந்து ஃபார்முலா மெத்தட். நீங்கள் எப்படி வேணாலும் போட்டுக்கலாம், உங்கள் இஷ்டம். சரிங்களா? எக்ஸாம்பிள் 4.12 பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா a water heater is sold by a trader for rupees 10,502 including GST at 18%. Find the marked price of the water heater and GST அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு வாட்டர் ஹீட்டர் வந்து இவ்வளோக்கு வந்து சேல் பண்ணியிருக்காங்க. அப்போ இட் இஸ் நத்திங் பட் செல்லிங் ப்ரைஸ் இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி. இவ்வளோ ஜிஎஸ்டி சேர்த்து இவ்வளோக்கு விற்றுருக்காங்க. அப்போது இந்த ஜிஎஸ்டி எது கூட ஆட் ஆகி இது வரும்னு பார்த்தீங்கன்னா மார்க்டு ப்ரைஸ். ஜிஎஸ்டி அதாவது டேக்ஸ் வந்து ஆடட் டு த மார்க்டு ப்ரைஸ், டிஸ்கவுண்ட் தான் சப்ராக்டட் டு த மார்க்டு ப்ரைஸ். ஓகே, ஜிஎஸ்டி வந்து நம்ம பே பண்ணணும், டிஸ்கவுண்ட் வந்து நம்ம மைனஸ் பண்ணிக்குவாங்க. கரெக்டுங்களா? ஜிஎஸ்டி மைனஸ் பண்ணிக்க மாட்டாங்க, ஆடட். இப்போ நம்ம மார்க்டு ப்ரைஸ் தான் கண்டுபிடிக்கணும். அதாவது இந்த மார்க்டு ப்ரைஸோட இது ஆட் ஆகி வர்றது தான் இந்த செல்லிங் ப்ரைஸ். புரியுதுங்களா? இப்போ இந்த மார்க்டு ப்ரைஸ் என்னன்னு தெரியாது, நான் அதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன், இல்லைனா மார்க்டு ப்ரைஸ்னே எடுத்துக்கலாம். இப்போ என்னன்னா, இந்த மார்க்டு ப்ரைஸோட இந்த 18% ஜிஎஸ்டி ஆட் ஆகி வரது தான் 10,502. இந்த கான்செப்ட் மட்டும் புரிஞ்சுக்கணும். அகைன் சொல்கிறேன் பாருங்க. a water heater is sold by a trader for rupees 10,502 including GST at 18%. 18% GST இன்க்ளூட் ஆனதுக்கப்புறம் அந்த வாட்டர் ஹீட்டர் சேல் பண்ணியிருக்காங்க 10,502. அப்போ அந்த ஜிஎஸ்டி எதோட இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்கன்னா மார்க்டு ப்ரைஸ். அதுதான் இந்த கான்செப்ட். இப்போ இந்த 18 இந்த எக்ஸ் மார்க்டு ப்ரைஸ் தான் நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்க போகிறேன். ப்ளஸ் இந்த 18% ரிமூவ் பண்ணுறதுக்கு பை 100 போடணும், இன்ட்டு டோட்டல் போடணும் இல்லையா? அந்த டோட்டல் என்னன்னா மார்க்டு ப்ரைஸ் ஆஃப் மார்க்டு ப்ரைஸ். புரியுதுங்களா? அகைன் எனக்கு நிறைய வீடியோவில் இந்த கான்செப்ட் நான் சொல்லியிருக்கேன். பர்சன்டேஜை ரிமூவ் பண்ணணும்னா பை 100 இன்ட்டு டோட்டல், பர்சன்டேஜை போடணும்னா இன்ட்டு 100% பை டோட்டல். இங்கே டோட்டலுங்கிறது நம்ம எடுத்துருக்கிற அமௌண்ட் மார்க்டு ப்ரைஸ். புரியுதுங்களா? இப்போ இதில் இப்போ இதை நான் சால்வ் பண்ணனா எனக்கு இது எக்ஸ் கிடச்சிரும். இந்த எக்ஸ் தான் என்னதுன்னா மார்க்டு ப்ரைஸ் கண்டுபிடிச்சிருவேன். அதுக்கப்புறம் ஜிஎஸ்டியும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஜிஎஸ்டி எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்க்கலாம் இருங்க. ஃபர்ஸ்ட் இதை பார்த்துடலாம். சரி, இதை நான் சால்வ் பண்ண போகிறேன். சரிங்களா? ஸோ நம்ம இதை 2 டேபிளில் கூட கேன்சல் பண்ணிக்கலாம். இது ரெண்டும் 2 9s are 18, 2 50s are. சரிங்களா? இப்போ மீதி இருக்கிறது எக்ஸ் ப்ளஸ் 9x by 50 is equal to 10,502. ஓகே, இப்போது இதுக்கப்புறம் நம்ம இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். அப்போ டினாமினேட்டர் சேமாக வரணும்ல. அப்போ இங்கேயும் 50 வரணும்னா இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கணும். 50 into x வந்து 50x ப்ளஸ் 1 into 9 வந்து 9x பை இந்த டினாமினேட்டர் அப்படியே மல்டிப்ளை பண்ணி போடணும். இஸ் ஈக்குவல் டு 10,502. இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா 59x by 50 இஸ் ஈக்குவல் டு 10,502. இப்போ இந்த 50 அந்த பக்கம் போனால் மல்டிப்ளையில் போகும், இது இந்த பக்கம் வந்தால் டிவைடில் வரும். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்னா 1,502 இன்ட்டு 15 வரும் பை 59 வரும். கான்செப்ட் புரியுதுங்களா? இப்போ இதுக்கப்புறம் இதை கேன்சல் பண்ணணும். இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ண முடியல. இங்கே நம்ம பார்த்துட்டோம், இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ண முடியல. இப்போ என்ன பண்ணலான்னா இது ரெண்டும் கேன்சல் ஆகும்னு அர்த்தம். இது வந்து 59 டேபிளில் நம்ம டிவைட் பண்ணி பார்க்கணும், இது எத்தனை தடவை வருது அப்படின்ட்டு. இப்போ நம்ம டிவைட் பண்ணி பார்ப்போம். 10,502வை 59 டேபிளில் டிவைட் பண்ணி பார்ப்போம். 59 2s ஆரே வந்து 100 118 போயிடுது. அப்போ 1s ஆர் தான் வரும். 59 1s ஆர் 59 போட்டுக்கலாம். பேலன்ஸ் வந்து 6. இங்கே வந்து 15 ஆகிடும், இங்கே வந்து 15 ஆகிடும், இங்கே வந்து 9 ஆகிடும், இங்கே 0 ஆகிடும். கரெக்டுங்களா? எஸ். 9 - 5 வந்து 4. அப்போ அடுத்து இந்த 0 இருக்கிற 460. இப்போ அதே மாதிரி 59 வந்து 460 எத்தனை தடவை வருது அப்படின்னு போட்டு பார்க்கணும் அப்ராக்சிமேட்டாக. ஸோ ஒரு எத்தனை தடவை போட்டு பார்க்கலாம், ஒரு 3 times 4 times போட்டு பார்க்கலாமா? 4 times போட்டு பார்த்தா 236 தான் வருது. அப்போ 59 இன்ட்டு ஒரு 8 times 7 times போட்டு பார்க்கலாம். 413 வருது. ஓகேவா? ஓகே, 413. அப்போ இது போட்டுக்கலாம்.
அப்போ 7s are வந்து 413 வருது சரிங்களா. இப்போ அடுத்து இங்கே 10 ஆகிடும், இங்கே வந்து 5 ஆகிடும். 10 - 3 வந்து 7, 5 47 வருது. அடுத்து இந்த 2 இறக்க போகிறேன். இப்போ 59ல் 472 எத்தனை தடவை வரும்னு பார்த்தீங்கன்னா 8 டைம்ஸ் வரும். 47 வந்துருச்சு, 8 டைம்ஸ் வந்துருச்சு. 472 ரிமைண்டர் 0. இப்போ 178 இதை கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு 178 டைம்ஸ் வருது. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னன்னா 178 இன்ட்டு 50 மல்டிப்ளை பண்ணுறதுனால வரும். மல்டிப்ளை பண்ணிடலாம். 8 5s are 40, 0 balance 4, 7 5s are 35, 35 plus 4 39, 8900 வருது. ஸோ rupees 8900. ஸோ இதுதான் என்னது மார்க்டு ப்ரைஸ் நான் கண்டுபிடிச்சிட்டேன். புரியுதுங்களா? ஸோ ஐ ஃபவுண்ட் மார்க்டு ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு rupees 8900 முடிஞ்சிருச்சு. இப்போ ஜிஎஸ்டி கண்டுபிடிக்கணும். ஜிஎஸ்டி வந்து 2 விதமாக கண்டுபிடிக்கலாம். இந்த மார்க்டு ப்ரைஸோட ஜிஎஸ்டி ஆட் ஆகி வந்தது தான் இந்த செல்லிங் ப்ரைஸ். அப்போ இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணால் ஜிஎஸ்டி கண்டுபிடிச்சலான்னு அர்த்தமா? எஸ். அப்போ 10,502லேருந்து இந்த மார்க்டு ப்ரைஸை மைனஸ் பண்ணால் 1602, இதுதான் ஜிஎஸ்டி. இல்லை இன்னொரு விதமாகவும் பண்ணலாம். எப்படி பண்ணலான்னா 18% தானே, அதை வந்து நம்பராக மாற்றணும். இப்போ என்ன பண்ணணும்? நம்பராக மாற்றணும்னா இந்த பர்சன்டேஜை ரிமூவ் பண்ணுறதுக்கு by 100 இன்டூ டோட்டல். அந்த டோட்டல் இஸ் நத்திங் பட் மார்க்டு ப்ரைஸ். ஜிஎஸ்டி டிஸ்கவுண்ட் ஆல்வேஸ் கேல்குலேட்டட் ஆன் த மார்க்டு ப்ரைஸ். இப்போ அவ்வளோதான். 0 0 0 0 கேன்சல் ஆகிடுச்சு. 89 இன்ட்டு 18 வந்து 1602. ஜிஎஸ்டிக்கு மட்டும் இப்படியும் போட்டுக்கலாம், இப்படியும் போட்டுக்கலாம். ரொம்ப சிம்பிள் கான்செப்ட். இதுவே ஈஸியாக தான் இருக்கும். இது ஈஸி தானே. மார்க்டு ப்ரைஸோட டிஸ்கவுண்ட் ஆட் ஆகி வர்றது தான் இந்த செல்லிங் ப்ரைஸ் அமௌண்ட்டு. அப்போ செல்லிங் ப்ரைஸும் இந்த மார்க்டு ப்ரைஸும் மைனஸ் பண்ணால் ஜிஎஸ்டி கிடச்சிரும்ல. சிம்பிள் கான்செப்ட் அதுவே. ஸோ கண்டிப்பாக இந்த சம் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். எக்ஸாம்பிள் 4.13 பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா a family went to a hotel and spent rupees 350 for food and paid extra 5% as GST. Calculate the CGST and SGST அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது இங்கே கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அமௌண்ட் பெய்டு ஜிஎஸ்டி வந்து 5% கொடுத்துட்டாங்க. அமௌண்ட் வந்து காஸ்ட் ஆஃப் ஃபுட் வந்து rupees 315 கொடுத்துட்டாங்க. இதை வந்து calculate the CGST and SGST ரெண்டுமே கண்டுபிடிக்கணும் நம்ம. ஸோ சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டினா ஒன்றும் இல்லை, இட் இஸ் ஈக்குவலி ஷேர்டு. சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் ஈக்குவலி இட் இஸ் ஷேர்டு. ஓகே, சிஜிஎஸ்டினா சென்ட்ரல், இது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட். ஸோ ஈக்குவலி ஷேர்னா 5% ரெண்டு பேருக்கும் ஈக்குவல் ஹாஃப் 2.5 2.5 அதை மாற்றணும். 2.5 மாற்றிட்டு அதுக்கப்புறம் அதை பர்சன்டேஜ் மாற்றினாலும் சரி, இல்லை 5% வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அமௌண்ட்டை ஈக்குவலாக ஷேர் பண்ணாலும் சரி, எல்லாமே கரெக்ட் தான். ஸோ புக் வேலை நான் சொல்லி கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு இது பாருங்கள், ஜிஎஸ்டி கொடுத்துருக்காங்க, அமௌண்ட் கொடுத்துருக்காங்க, அது ரெண்டுத்துக்கும் ஈக்குவலாக எவ்வளோ ஷேர் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த 5%ங்கிறது ஃபஸ்ட்டு எவ்வளோன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். 5%ங்கிறது எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ ஜிஎஸ்டி இஸ் ஈக்குவல் டு 5% ஆஃப் 350. ஏன்னா அதாவது இந்த பர்சன்டேஜை ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணுறதுக்கு by 100 இன்ட்டு டோட்டல் அமௌண்ட். அவ்வளோதான், அதே கான்செப்ட் தான். 0 0 கேன்சல் ஆகிடும். 5 1s are 5 2s are. இதுக்கப்புறம் இது டிவைட் பண்ணலாம். 35 2ஆல் டிவைட் பண்ணலாம். 2 1s are 2, பேலன்ஸ் 1. நெக்ஸ்ட் 5 இருக்கிறேன். 2 7s are 14, பேலன்ஸ் 1. டாட் வச்சு 0 சேர்த்துக்கலாம். 2 5s are வந்து 10. அதாவது ஜிஎஸ்டி எவ்வளோ வந்திருக்குன்னா ₹17.5 வந்திருக்கு. இது ரெண்டு பேருக்கும் ஈக்குவலி ஷேர் பண்ணணும். அதை மறுபடியும் 2ஆல் டிவைட் பண்ணணும். சரிங்களா? 2ஆல் டிவைட் பண்ணால் 2 8s are 16, பேலன்ஸ் 1. நெக்ஸ்ட் இந்த 5 இருக்கிறேன். டாட் வச்சுக்கணும். 8 7s are வந்து 14, பேலன்ஸ் 1. நெக்ஸ்ட்டு டாட் வச்சதுனால 0 சேர்த்துக்கலாம். 2 5s are 10. அவ்வளோதான். ஸோ சிஜிஎஸ்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ₹8.75. எஸ்ஜிஎஸ்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ₹8.75. ஈக்குவலி ஷேர்ட் அமாங் டு தெம். இப்படியும் போடலாம். 5% மாற்றிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு பேருக்கு ஷேர் பண்ணலாம், அமௌண்ட்டு ஷேர் பண்ணலாம். இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த பர்சன்டேஜை ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணிட்டாங்க, 2.5% ஆக்கிட்டாங்க. அதை இப்போ வந்து அமௌண்ட்டாக மாற்றுறதுக்கு 2.5/100 இன்ட்டு 350. ஸோ 0 0 0 கேன்சல் ஆகிடும். சாரி, ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல் ஆகிடும். இங்கே கேன்சல் பண்ணி காட்டுறேன். 0 0 கேன்சல் ஆகிடும். 5 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 2s are 7s are. இப்போ 7.25 இன்ட்டு பண்ணிவிட்டு 2ஆல் டிவைட் பண்ணணும். 2.5 இன்ட்டு 7, 7 5s are 30, 0 பேலன்ஸ் 3, 7 2s are 14, 14 + 3 வந்து 17. டாட் வச்சா 17.0. ஸோ 17.0வை 2ஆல் டிவைட் பண்ணணும். அதாவது 17 2ஆல் டிவைட் பண்ணால் 8.75 வரும். 2 8s are 16, பேலன்ஸ் 1.
0 சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாயிண்ட் வச்சு 0 சேர்த்தனால 2 5s are வந்து 10. இது டிவைட் பண்ணால் 8.5 தானே வருது. அப்போ 8 ரூபி 50 பைஸ் தான் வரும் இதுக்கு இப்படி டிவைட் பண்ணால். ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். 2.5 by 100 into 350. ஒரு 0 கேன்சல் ஆகிடுச்சு. 5 டேபிளில் கேன்சல் பண்ணியிருக்கேன். 5 2s are 10, 5 7s are 35, 7 into 2.5 கரெக்டாக மல்டிப்ளை பண்ணியிருக்கோமா. 7 5s are 30, 7 5s are 35 இல்லையா, சாரி. அப்போ 35 வரும். அப்போ இப்போ கரெக்டாக வரும், சாரி. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த 5 இறக்குறோம். 7s are வந்து 14 வரும், பேலன்ஸ் 1. அதே மாதிரி இப்போ 0 சேர்த்தா 5 வரும். எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். 8.75 சரிங்களா. இவங்க வந்து ஜிஎஸ்டி ஈக்குவலாக பர்சன்டேஜ் ஈக்குவலாக டிவைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த அமௌண்ட்க்கு கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஃபஸ்ட்டு அந்த பர்சன்டேஜ் அப்படியே வச்சுக்கிட்டு அந்த அமௌண்ட்டை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அமௌண்ட்டை டிவைட் பண்ணிட்டோம் ஈக்குவலாக. எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். ஓகே. ஸோ கண்டிப்பாக இந்த சம் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ். Bye bye.